சிவா, இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அங்க உள்ள இருக்கக்கூடிய சூழல்ல, ஆளுநர் இருந்த சூழ்நிலை தேசிய கீதம் பாடல, அதனால அவர் வெளியேறினார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது தொடர்பான விவரம் எதுவும் இருக்கா? அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு, அதனால அவர் வெளியேறிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. நிச்சயமாக கோபால், அதாவது ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை கூட்டப்படுகிறது அரசு சார்பாக சட்டப்பேரவையிலிருந்து முழுமையான அந்த தகவல்களை அனுப்புவதற்கான ஒரு யூடியூப் லிங்க் அல்லது அது தொடர்பான அவுட் போன்றவை எல்லாம் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை அது போன்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருந்தது என்ற ஒரு இங்கு பல்வேறு தரப்பினர் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. ஆளுநர் இது போன்ற ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்பதற்காகவே அரசு முன்கூட்டியே அதனை வெளியே செல்வதற்கு தயங்கி இருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஆளுநருடைய செயல்பாடுகள், ஆளுநர் இந்த முறையை முழுமையாக புறக்கணித்ததற்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தான் காரணமா அல்லது தேசிய பாடப்படாததான் காரணமா என்பது தொடர்பான முழு விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவர இருக்கிறது. முழுமையான சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து தகவல்களும் நேரடியாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற வழக்கு தற்போது வரை நிலுவையில் இருந்தும் கூட நாங்கள் பகுதியாக அதனை நேரடியாக செய்து வருகிறோம் என்று அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த விவகாரத்தை நேரடியாக வழங்குவதற்கு அரசு சார்பாக எந்தவித ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்த ஒரு நிலையில உள்ளே நடைபெற்ற அனைத்து விவகாரங்களும் முழுமையாக அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டிய விவகாரங்கள் தான் என்பதை தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் முழுமையாக ஆளுநர் எதற்காக இதனை புறக்கணித்தார் என்பது தொடர்பான விவரம் சற்று நேரத்தில் வெளிவரும். ஆனால் இந்த ஆளுநர் இந்த உரையை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக இதை முழுமையாக கையில் வைத்து இந்த விவகாரத்தை கையாள வேண்டும், முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையை தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் முன்வைத்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த மாணவியை காப்பாற்ற வேண்டும், யார் அந்த ஸ்டார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும் என்ற போன்ற ஒரு பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவை வளாகத்திலேயே தங்களுடைய போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருவதுதான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது கோபால்.